ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கேரட் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு, பட்டை வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறு விட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ துருவி வச்சு கேரட் சேர்த்துக்கிறோம். துருவி வச்ச கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தூவி விடுவோம். இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம். பட்டை வத்தல், கடுகு, உளுந்து இதோடு நல்லா கேரட் சேர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிறோம் கரண்டி வச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கையில் நான் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் தான் சமைக்கிறேன். அதனால தான் பாதி இதெல்லாம் தெரியாமல் இருக்குது. சரி, இப்போ மூடி வேக வச்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கேரட் வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருக்கு. இப்போ திருப்பி ஒரு கிளறி விட்டுக்குவோம். அந்த தண்ணி வற்றி வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அப்போ தண்ணி வற்றுறதுக்காக மூடி வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு திறந்து பார்த்தா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு. வற்றி வந்துட்டு நல்லா அந்த கிளறி விட்டு வரும் பாருங்கள். அந்த தண்ணியெலாம் வற்றிருச்சு பாருங்கள். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்காக லைட்டாக நடுவில் கொஞ்சம் விளக்கி வைக்கிறேன். ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி பரட்டி விடணும்ல, அதுக்காக. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையோ 3 முட்டையோ ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையான முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கேரட்டோட முட்டை அதிகமாக வேணும்னு சொன்னால் இத்தனை முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்லாம், உங்கள் விருப்பப்படி தான். இப்போ முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கேரட்டோடு சேர்ந்து நல்லா கிளறி விடணும். முட்டையும் கேரட்டையும் கிளறி விட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடணும். இந்த அளவுக்கு முட்டையும் கேரட்டும் சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு இது முட்டை வச்சாஸ் போகிற வரைக்கும் மூடி வேக வச்சுருவோம். மூடி வேக வச்சுக்கிட்டதுக்கப்புறம் சூப்பரான சுவையான கேரட் பொரியல் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னு கேட்பாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பரான கேரட் பொரியல் ரெடி. கேரட் முட்டை பொரியல் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வேணும்னு கேட்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.